சரணம் சரணம் சபரிகிரீசா, சரணம் சரணம் சத்யஸ்வரூபா, சரணம் சரணம் சர்வதயாளா. ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா. வணக்கம் நேயர்களே. விழுப்புரம் கிராமிய பாடகி ரா. கஸ்தூரி அவர்கள் தற்போது நமக்கு சபரிமலையில் வாழும் ஸ்ரீ தர்ம சாஸ்தாவான ஐயப்ப சுவாமி குறித்து ஒரு பாடலை வழங்கியுள்ளார்கள். அதில் நமக்கு 18ஆம் படி கருப்பன், அதாவது இங்கு மதியம்பதியில் 18ஆம் படி அழகர் கோயிலில் 18ஆம் படி கருப்பராகவும், அங்கு 18ஆம் படியில் காத்து நிற்கின்ற இந்த கருப்பண்ண சாமியாகவும் விளங்குகின்ற அந்த கருப்பண்ண சாமி குறித்தும், அந்த ஐயப்பன் குறித்தும், அந்த ஐயப்ப சுவாமியுடைய மகிமைகள் குறித்தும், இனிமைகள் குறித்தும் அழகிய பாடலாக வழங்கியுள்ளார்கள். அந்த பாடலை பாருங்கள் நேயர்களே, இப்போது நாம் கேட்போம். ஹரிஹரசுதன் அருள். நீ அழைத்தால் நான் வருவேன் ஹரிஹரசுதனே, நினதருளால் நலம் பெறுவேன் மோகினி மகனே. நீ அழைத்தால் நான் வருவேன் ஹரிஹரசுதனே, நினதருளால் நலம் பெறுவேன் மோகினி மகனே. சரணகோஷம் மலைமுகட்டில் எதிரொலிக்குது, அசைந்து செல்லும் யானைகளும் அதற்கு வணங்குது. பறவைகளும் இனிய கீதம் பாடி பறக்குது, சுவாமி பாடி பறக்குது. கழுத்தில் உள்ள மணி அசைந்து மனதை மயக்குது. நீ அழைத்தால் நான் வருவேன் ஹரிஹரசுதனே, ஹரிஹரசுதனே, நினதருளால் நலம் பெறுவேன் மோகினி மகனே. பம்பை நதி பாயும் சத்தம் காதில் கேட்குது, காதில் கேட்குது. பரவசத்தா கண்ணில் நீர் பெருகி ஓடுது. பம்பை நதி பாயும் சத்தம் காதில் கேட்குது, பரவசத்தா கண்ணில் நீரும் பெருகி ஓடுது. படியை எண்ணி உடைத்த காய்கள் எங்கும் சிதறுது, ஐயப்பா அப்பா ஐயப்பா. படியை எண்ணி உடைத்த காய்கள் எங்கும் சிதறுது, சுவாமி இருமுடியை சுமந்து அதில் ஏறி நடக்குது. கன்னி சாமி கன்னி அடுப்பில் சாம்பல் சேர்க்குது, அதை நெற்றி நிறைய பூசி மகிழ்ந்து ஆட்டம் போடுது. படிப்படியாய் நமது வாழ்க்கை உயர போகுது, சுவாமி உயர போகுது. சுவாமி ஐயன் அருள் என்றும் அது நமக்கு கிடைக்க போகுது. படிப்படியாய் நமது வாழ்க்கை உயர போகுது, சுவாமி ஐயன் அருள் என்று நமக்கு கிடைக்க போகுது. நீ அழைத்தால் நான் வருவேன் ஹரிஹரசுதனே, நினதருளால் நலம் பெறுவேன் மோகினி மகனே, மோகினி மகனே. ஓம் சரணமையப்பா. என்ன நேயர்களே, ஐயப்பனுடைய பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்களா? உங்களுக்கு இந்த சபரிமலை மாலை போட்டு ஐயனுக்கு சரணம் சொல்லி விரதமிருந்து வழிபடுகின்ற நேரத்தில் இந்த பாடல் உங்களை மிகவும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் அந்த பரமனுடைய அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கூறி அடுத்த பாடலில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வாழ்க செந்தமிழர், வாழ்க ராயமணி திருநாடு.